அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசி மாத சிறப்பு பதிவு 2. இன்று நாம் அறிய இருக்கும் திருக்கோவில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள், திருவண்ணாமலை, விருதுநகர் மாவட்டம். 500 முதல் 1000 ஆண்டுகள் பழமையானது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வடக்கே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் பின்பகுதியில் அமைந்துள்ள திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். தீர்த்தம் கோனேரி தீர்த்தம். சுமார் 150 முதல் 200 படிகள் கொண்ட மிக அழகான மலையில் அமைந்த ஒரு திருக்கோவில். தென்னக திருப்பதி என்றும் அழைக்கப்படுகிறது. நாரதர் இந்த இடத்தை கடக்கும்போது ரங்கமன்னாருக்கு ஆண்டாள் திருமணம் நடந்தது தெரிவித்தார். வெங்கடாஜலபதி திருப்பதி திரும்ப முடிவு செய்தார். இருப்பினும் ஆண்டாள் இந்த இடத்திலேயே தங்கி தனக்கும் பக்தர்களுக்கும் மூத்த சகோதரனாக தரிசனமளிக்கும்படி கேட்டுக்கொண்டாள். ஆண்டாளால் அமைதியடைந்த ஸ்ரீனிவாச பெருமாள் அவளது வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த மலையின் உச்சியில் எப்போதுமே தங்கினார் என தெரிய வருகிறது. சன்னதியை அடைய சுமார் 150 முதல் 200 படிகள் நாம் ஏற வேண்டும். ஏழுமலையானின் இறைவன் வேட்டையாடுவதற்காக இங்கு வந்து தனது பக்தர்களை கவனித்துக் கொள்வதற்காக இங்கேயே தங்கியிருந்தார். தன் பக்தர்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்குகிறார். அடிவாரத்தில் தாமரை மற்றும் பிற மலர்களுடன் ஒரு புனித நீரூற்று உள்ளது. இது பக்தர்களின் பாவங்களை போக்கி அவர்களது தேவையான வரங்களுடன் சுத்தப்படுத்துகிறது. திருவிழாக்கள். புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் சிறப்பு பூஜைகள். அதிகாலை 1 மணி முதல் இரவு 8 மணி வரை இக்கோவில் திறந்திருக்கும். இந்நாட்களில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் இக்கோவிலில் வீற்றிருக்கும். இக்கோயிலின் உற்சவமூர்த்தி ஆண்டுதோறும் ஆடி மாதம் 5ஆம் தேதியன்று கருட வாகனத்தில் உலாவரும் 5 பெருமாள்களில் ஒருவர். பிரார்த்தனைகள். திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். திருமண யோகம், குழந்தை வரம், தொழில் விருத்தி, பண்ணை லாபம் ஆகியவற்றிற்கு இப்பெருமாள் அருள்பாலிக்கிறார். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 வரை, மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற திருவண்ணாமலை, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீனிவாசரை சேவிப்போம். தொடர்ந்து இப்பதிவில் கற்பூரம் நாருமோ என்ற நாச்சியார் திருமொழி பாசுரம் பாடி மிக அழகாக நம்ம சேனலுக்கு அளித்த ஸ்ரீமதி பிருந்தா சத்யமூர்த்தி அவர்களுக்கு நமஸ்காரங்கள், வாழ்த்துக்கள். பாசுரங்களை கேட்போம். அந்த வேங்கடவனின் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம். கற்பூரம் நாருமோ கமல புனாருமோ, கற்பூரம் நாருமோ கமல புனாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தீத்திருக்குமோ, கற்பூரம் நாருமோ கமல பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தீத்திருக்குமோ. ஓ மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும், மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும், விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழிவில் சங்கே கற்பூரம் நாரும்
கமல புனாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தீத்திருக்குமோ ஓ ஒன்பது சொல்லிலுள் உலகளந்தான் வாயமுதம் ஒன்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் கடல் வண்ணன் கைத்தலத்தே பெண் படையாருள் மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார் பெண் படையாருள் மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார் பண்பல செய்கின்றார் பாஞ்சஜன்னிய மே கற்பூரம் நாருமோ கமல பூ நாருமோ ஓ கற்பூரம் நாருமோ கமல பூ நாருமோ ஆ